கால் கிலோ முந்திரி பருப்பு கொடுமா. இந்தாங்க. யாரம்மா ஏமாத்த பாக்குற? என்னங்க ஆச்சு? முந்திரி பருப்புனா வெள்ளை கலர் தானே இருக்கணும். வெள்ளை கலர்ல இருந்தா அது வெளிநாட்டு பருப்புங்க. நம்ம ஊர் பருப்பு இந்த கலர்ல தான் இருக்கும். அப்படியா? உங்களுக்கு பிராய்லர் பிடிக்குமா நாட்டுக்கோழி பிடிக்குமா? நாட்டுக்கோழி தான் டேஸ்டா இருக்கும். அப்படிதாங்க இதுவும். ஆமாமா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ண. ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்கெல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளம். என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டுல ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கா முருகா. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நான் என்னடா ஹெல்ப் பண்றது? இல்ல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அவசரப்படுறவன் நீ 2 கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜாலியா இருக்க? அதுவா, ஒரு கல்யாணம் பண்ணா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம எஸ்கேப்ப. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. டேய் மடையா, டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? சிவமாட மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில வீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. போக்கத்தை ஏங்க உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளிய வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்து போச்சு. கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளிய வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏன் என்னாச்சு, சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமா உட்காந்துருக்க. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இப்போலாம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நின்னா கால் வலிக்குது, உட்கார்ந்தா முதுகு வலிக்குது, படுத்தா மனசு வலிக்குது. இப்பெல்லாம் யோசிச்சாவே தலைதான் வலிக்கு. அவன் சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? ஏங்க, என் பேர்ல நீங்க லோன் ஏதாவது வாங்கிருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க மேல நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போகுது, அதான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்காங்க? வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்ல, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ண 10 வருஷமா லவ் பண்ண. சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒன்னு சொன்னேன். அன்னைக்கு கோஸ்ட் போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்ன? ஐ லவ் யூ. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல? டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா?